அவள் பாயசம் உனக்கு பிடிக்கும்னு நிறைய வச்சிருக்கேன், கூச்சப்படாம சாப்பிடு. போதுங்கா. பாத்தியா ராணி, உனக்காக ஸ்பெஷல் உபச்சாரம். இந்த வெள்ளித்தட்டெல்லாம் இன்னைக்கு தான் வெளியில வந்திருக்கு. ஏன் தெரியுமா? உனக்காகத்தான். காய்கறிகள் கண்கொள்ளா காட்சி. அவள் பாயசம், அது அவள் பாயசம். அத்தான் கவி ஆயிட்டாரு. ஆமா, சேப்பு கவி. குருமா, எனக்கு நான் இப்படி வருமா? இனிப்பு தப்பாகுமா என் கணிப்பு? ரசம், நவரசம். போதும் உங்க வர்ணனை, சாப்பிடுங்க. ஆமா, தங்கச்சிக்கு முன்னால உபச்சாரத்துக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. ராணி, உங்க அக்கா பெரிய ஆளு. 2 குழந்தைக்கு மேல கூடாதுன்னு அதுக்கும் தடை வச்சுட்டா. இந்த சம்சாரியை சன்னியாசி ஆக்கி சத்துள்ள உணவையும் நிறுத்திட்டா. நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, என்னால எப்படி உங்களை காப்பாத்த முடியும்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீ ஓகே சொல்லு, நான் ரெடி. எதுக்கு? 2ஆம் தாலி. அந்த சாக்கிலையாவது என் வயசை கொஞ்சம் குறைச்சுக்கலாம்னு பாக்குறேன். அது சரி. ஐயோ, ரொம்ப வழியாதீங்க. பிடிக்கிறதுக்கு அண்டா வேணும் போல இருக்கு. அக்கா, அத்தான் ராமன் அண்ட் ராமன். அப்படின்னா சாப்பாட்டு ராமன் அண்ட் சரசராமன். ரொம்ப பச. ராணி, கூடவே ஒரு இச்சன்னாவையும் சேர்த்துக்க. பச்சை. கரெக்ட். ஆமா, நீங்க என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? அவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்க. செக்ஸா? ஐயா, அசிங்கம் உங்களை சேரவே கூடாது. வாடா மோகன், போலாம். பாத்தீங்களா, இனிமேலாவது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. சாப்பிடுங்க ஒழுங்கா. சாப்பிட சாப்பிட. இங்கதான் இருக்கியா? பின்ன என்ன, கல்யாணமாயி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் பிரிஞ்சு போறீங்களே? அதுவும் எங்க? காஷ்மீருக்கு. கல்யாணத்துக்காக ஸ்பெஷல் லீவ் வாங்கிட்டு வந்தேன். அதனாலதான் சீக்கிரம் போக வேண்டியிருக்கு. அடுத்த தடவை ஊருக்கு வர்றப்போ 2 மாசம் லீவ்ல வரேன். அதுமா? அது வரைக்கும் உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனோ தெரியல. டாக்டர் ஐயா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மாவோட உடம்புதான் இங்க இருக்கும். உள்ள மோசரம் உங்களோட காஷ்மீருக்கே வந்துடும். எனக்கு தெரியும். இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நல்லா சொன்னீங்க ஐயா. நீங்க ஊருக்கு புறப்படுறீங்கன்னு அம்மாவுடைய காலம் 4 மணிக்கே எந்திரிச்சு தலையில பச்சை தண்ணியை கொட்டிக்கிட்டு ஒரு வாய் காபி கூட இல்லாம கொலை பட்டினியா விரதம் இருக்காங்கன்னா அதுல எந்த பாத்துக்கீங்களே. ரஞ்சிதம், சும்மா இரு. அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவர் மனசு வேதனைப்படாது. நான் ஒரு மண்டுமா. இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சுன்னா இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் மறந்துடுறேன். சரி சரி, டைம் ஆச்சு. ரஞ்சிதம், வண்டி ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன். யார் யாரி? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல சார். கூட பாக்கலாம். ஒண்ணு இல்ல சார். குடியா? ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்ல. புடி. முதல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். பார்க்கு, சிலை, மரம், மரத்துக்கு பக்கத்துல மரம், மரத்துக்கு பெஞ்சு, பெஞ்சுக்கு மேல ஆளு. எல்லாம் கரெக்ட். எங்க சார் பொட்டி? என்ன பொட்டி? என்ன பொட்டியா? என்ன விளையாடுறீங்களா? இந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இந்த பொட்டியை கொடுத்துட்டு அவர் கொடுக்கிற பொட்டியை மாத்தி எடுத்துக்கிட்டு வேண்டாம்னு சார் முதல் நாள் சொல்லி வச்சாரு. ஓ, அதுவா? நான் இன்னைக்கு பொட்டியை கொண்டு மறந்துட்டேன் சார். நல்ல பொறுப்பத்த ஆள் சார் நீங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் நம்புறானே இந்த சேட்டை உருப்பிட்டா மாதிரி தான். என்ன மாதிரி புத்திசாலி எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு ஏன் உங்களை எல்லாம் நம்புறான்? இந்த பொட்டியில என்ன சார் இருக்கு? திறந்து பாக்கலாமா? அந்த வேலைதான் நம்ம கிட்ட நடக்காது. இப்படி கேட்டு பொட்டியை திறந்து பார்த்து உள்ள என்ன இருக்குது பாத்துலான்னு பாக்குறீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. இவ்வளவுதானா? நான் குழப்ப சார் இது. சார், உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நம்ம நண்பர்கள். ஓ, அப்போ இந்த மீட்டிங்க கொண்டாடுறதுக்கு போகுமா? பண்ணியா? அதெல்லாம் அந்த பழகெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. நீங்க மூஞ்சியை பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? குச்சி ஐஸ்கிரீம். அப்ப நாளைக்கும் இந்த பொட்டியை இங்க கொண்டு வருவீங்களோ? வேற என்ன வேலை? தினம் விடிஞ்சா இதான் பொட்டி மாத்திர வேலைதான். வாங்க, குச்சி ஐஸ்கிரீம் போயிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட ராணி. ஹலோ, எங்க யோசனை? வேண்டாம்.
ஏண்டி எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? ஏன் டல்லா இருக்க? மனசு என்னமோ போல இருக்கு. ஏக்கா, பிக்சருக்கு எங்கேயாவது போலாமா? போலாமே, போலாம். ராணி, நான் படத்துக்கு வரல. நான் படத்துக்கு வந்தேன்னா உங்க அப்பா என்ன படம் பார்க்கவே விட மாட்டாரு, என்னையே பாத்துக்கிட்டு இருப்பாரு. எனக்கு அது சுவாரஸ்யம். பேசாம இருங்க, எதையாவது சொல்ல போறேன். சொல்ற கிரீனா சொல்ல. யாரோ வர்றாங்க போல இருக்கே. போய் பாரு. என்னங்க, உங்க தங்கச்சி ராதா வரா. ராதாவா? ஏய் ராதா, அண்ணி ராதாவா வந்துட்டாமா? டிக்கில இருக்க சாமான் இறக்குங்க. ஆடுங்க. அண்ணா, அண்ணி. ராதா, அப்பா நல்லா சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. அட, நீங்க எப்ப வந்தீங்க? ஒரு வாரம் ஆச்சு. அண்ணா, உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். இது வெரி குட் வெரி குட். காமா. ராணி வா. அண்ணா, உங்களுக்கு ஹாங்காங் ஷர்ட், ஜப்பான் பேண்ட். அண்ணி, உங்களுக்கு சிங்கப்பூர் சாரீஸ், பவுடர், பர்ஃபியூம். மாலா, இந்தா உனக்கு. மோகன், இந்தா. தேங்க்யூ ஆண்டி. சிவகாமி, இந்த புடவை. கண்டா வேஷ்டி. அக்கா, அக்கா, உன்னைத்தான் கூப்பிடுறேன். காதுல விழுது, சொல்ல வேண்டியதை சொல்லு. நாத்தனார் வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட. என்கிட்ட பேசுறது கூட உனக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. ஆமா, கௌரவமா என் வீட்டுக்கு வந்தவங்களே நான் கௌரவிக்க வேண்டாமா? அப்படின்னா நான் கௌரவமா வரலன்னு சொல்றியா? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஆமா, நீ வந்து இவ்வளவு நாளாச்சே, ஏன் அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கூட வரல? அது வந்து எனக்கும் அப்பாவுக்கும் அப்பா கிட்ட தகராறு பண்ணிட்டு சொல்லிக்காம வந்திருக்கேன். இல்லன்னா வர வேண்டிய முறையோட வந்திருப்பேன். அவருடைய தங்கச்சி வந்திருக்காளே, உன்ன மாதிரி வெறும் கையோட வந்திருக்கா? ஓஹோ, கொண்டு வந்தாதான் பெருசா? இத நான் சொல்லிதான் தெரியணுமா? உலக வழக்கமே அதுதானே. சும்மா வளவளான்னு பேசி என் வயிற்றுல கொட்டிக்காரு. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என் பொண்டாட்டியாதான் உன்னை ரசிக்கிறேன். சிவகாமி, இந்த மாதிரி ரசிக்கிறிய நீ ஏமாந்துதான் என் கழுத்தை நீட்டின. சும்மா நீட்டின கழுத்த முதலாளி அம்மா பணத்தை நீட்டினாக, நீ கழுத்த நீட்டின. சிவகாமி, என்ன அக்காவும் அத்தான்னு சாப்பிட்டாங்களா? அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாங்களா? என்ன பட்னியால கிடப்பாங்க? ஐயா, தங்கச்சி, அம்மா, குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்கன்னு என்ன கேட்டா, ஷாப்பிங் கீப்பிங் போயிருப்பாங்க. இந்தாமா, சாப்பிடறதுனா சாப்பிடு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வாயா. அட வாயம்மா. சாப்பிடு. என்ன பாக்குற? கதம்ப சோறு அரைக்கன்னு பாக்குறியா? விருந்து மருந்து 3 நாள். நீ வந்துதான் மாசக்கணக்காச்சே. புரிஞ்சுக்கணும். தண்ட சோறு. என்ன தீரு உங்களுக்கு? என்ன அங்க கலாட்டா? ஏன் அவளை அடிச்ச? இவ சொன்னதை கேட்டியாக்கா? எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? அப்படின்னா அப்படின்னா நீ படித்தவோ புரிஞ்சு நடந்துக்கவேன்னு நினைச்சேன். ஓ, இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ராஜம், என்ன இருந்தாலும் அவன் கூட பிறந்தவன். அவனை இப்படி இன்சல்ட் பண்ணலாமா? பாவம், அவங்க கோச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க போய் சமாதானப்படுத்துங்க. நீ சும்மா இரு ராதா, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறேன். எல்லாம் தெரிஞ்ச அருமை சகோதரியே, இப்படி கொஞ்சம் வரையா? நான் அவசரமா புறப்பட்டு வந்தனால்தான் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வர முடியல. அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்க. கூட பிறந்தவளா இருந்தாலும் கொண்டு வராத சகோதரிய குறைச்சலா நினைக்கிறதா உலக வழக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காகத்தான் இந்த பணத்தை இவ்வளவு நாள் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அம்மா சொன்ன சரியா போச்சு. 1000 தான் நாம BA MA படிச்சிருந்தாலும் அம்மா அம்மாதான். இவ்வளவு நாள் எனக்கு சோறு போட்டியே, அதுக்கு உண்டான பணம். ராணி, தாயே சிவகாமி, வேஷத்தை பொறுத்துதான் ஆடுறவங்களுக்கு பேரு, வேலைக்காரங்களை வச்சுதான் வீட்டுக்கு மதிப்பு. நல்லவங்க வீட்டு நாய் கூட ஆளை பார்த்துதான் குறைக்கும். அந்த அறிவு கூட இல்லாம போச்சு உங்களுக்கு. இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கிற போனஸ். முறையோட வந்த நாத்தனாரே, பிறந்த வீட்டு பெருமையை காட்ட எனக்கும் தெரியும். கொண்டு வந்தனாலதான் உனக்கு இந்த வீட்டுல மதிப்பு. இல்லன்னா என் கேஸ் தான் உனக்கும். நல்ல வேளை நீ தப்பிச்ச. அன்புள்ள அத்தான், நீங்க இந்த வீட்டுக்கு தலைவருங்கிற முறையில சொல்றேன். விருந்தாளி வந்த உடனே வெள்ளித்தட்டுல சோறு போட்டு வீண் பெருமை காட்டவும் வேண்டாம்,
போக போக நாய்க்கு சோறு போடுற மாதிரி தரக்குறைவா நடத்தவும் வேண்டாம். இத உங்க சகதர்மனி கிட்ட சொல்லி வைங்க. சின்னம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே. இது செக்ஸை விட ரொம்ப அருவருப்பான விஷயம். நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம். வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான். அம்மா எங்க இருக்காங்க? மாடியில இருக்காங்க. டாக்ஸில பெட்டி இருக்கு, எடுத்துரு. சரி. என்னங்க, ராஜத்துக்கிட்ட இருந்து போன் வந்தது. ராணி அங்கிருந்து கோச்சிட்டு போயிட்டாளாம். எங்க போனான்னு தெரியலீங்க. அவ எங்கேயாவது போய் தொலையட்டும். அவளை பத்தி நான் ஏன் கவலைப்படும்? என்னங்க என்னன்னு ராஜ வீட்டுக்கு போனாலே அங்கேயாவது ஒழுங்கா இருந்தால அவ யார்? உன் வயிற்றுல பிறந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருப்பாளா? என் வயசுல பிறக்கலைங்கிற ஒரே ஒரு குறையை தவிர ராணிக்கு ராஜத்துக்கு நான் எந்தவித வித்தியாசமும் காட்டலையே. அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். குயிலும் காகமும் ஒரே கூட்டுல வளர்ந்தாலும் கூடுதான் ஒண்ணு, குரல் வெவ்வேறுதான். இந்த வித்தியாச வெறி இன்னும் உங்களை விட்டு மாறல. அதனாலதான் நீங்க ராணியை வெறுக்கிறீங்க. கொஞ்சமாவது அவ பேர்ல அன்பு இருந்தா அக்கறை இல்லாம எங்கேயாவது போய் தொலையிட்டுன்னு சொல்லுவீங்களா? ராணி, எப்பமா வந்த? வர வேண்டிய நேரத்துல வந்துட்டு. ஏமா அடரே, என்ன நடந்தது? நான் உன் வயிற்றுல பிறந்த பொண்ணு இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அழாம என்ன செய்யுது? என்ன உடற? யார் சொன்னா நீ என் வயிற்றுல பிறக்கலன்னு? இப்பதான் நீ சொல்லிட்டு இருந்திய. அது வந்து வேண்டாமா, சமாளிக்காது. அப்பா, இப்படி கூப்பிடுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை நாள் என்ன வெறுத்தது சரிதான் எனக்கு தோணுது. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன பெத்த அப்பா அம்மா யாரு? ராணி, அப்பா சொல்லுங்க, எங்க அப்பா யாரு? அம்மா, நீ யாவது சொல்லு. இந்த பாவிய 10 மாசம் வயிற்றுல வச்சிருந்த அந்த புண்ணியவதி எங்க இருக்காங்க? சொல்லுமா, எங்க இருக்காங்க? சொல்லக்கூடிய பொய்களுக்கு மத்தியில் சொல்ல தேவையில்லாத சில உண்மைகள் இருக்கும். தூசி படிஞ்ச அந்த உண்மைகள் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும்.